வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரளா லாட்ரி எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பர் BR95 20 கோடி யார் வின் பண்ணியிருக்காங்க, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டையோ ஊக்கப்படுத்த விளம்பரப்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ BR95 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 20 கோடிக்கான ரிசல்ட்டு 24/1/2024 அன்றைக்கி வெளிவந்துச்சு. வின் பண்ண நம்பர் XC22409 XC இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு. பட் இது வந்து இதுவரையில் யாரும் மாத்திரக்கு வரல அப்படிங்கிற நிலையில் இப்போ 10 நாள் கழித்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் ஒருத்தர் நேற்று வந்திருக்காரு. அவர் தான் இந்த 20 கோடி வின் பண்ண ஒரு தமிழர். இதில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த முறையும் 20 கோடி தட்டி சென்றார் தமிழர். போன வருஷம் 16 கோடியை வின் பண்ணது ஒரு தமிழர் தான். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் 16 கோடியை வின் பண்ண நிலையில் 10 கோடி வாங்கிட்டு போயிட்டார். அவரும் அரசிடம், கேரள அரசிடம் வந்து அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இதனால் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால அவரோட பெயர் வெளியிட விரும்பவில்லை. இந்த டைம் அதே மாதிரி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காரு. அங்கே வந்துட்டு அங்கே ஒரு சில லாட்ரி டிக்கெட் எடுத்திருக்காரு. அது போக திருவனந்தபுரம் பத்மநாபன் கோயில் சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்திருக்காரு. அந்த டிக்கெட்டுக்கு தான் 20 கோடி பரிசு விழுந்திருக்கு. அவரும் பார்த்திங்கன்னா இந்த கேரளா அரசிடம் நேற்று டிக்கெட் மாற்ற வந்து கூட அவரோட குடும்பத்துக்கும் அவருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால இந்த நியூஸ் யார் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு எங்களோட பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட் மட்டும் மாற்றிட்டு போயிட்டாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ 12 கோடி ப்ரைஸ் வரப்போகுது. இப்போ இவர் பார்த்திங்க அப்படின்னா சபரிமலை வந்தவர் தான். இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா பாலக்காடு வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சியிலிருந்து திருவனந்தபுரம் துரைராஜுங்கிறவர் வந்து சப் ஏஜென்சி எடுத்து அவருக்கு கை மாறி இருக்குது. அவர்கிட்ட இருந்து இவருக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் கமிஷன் பார்த்திங்கன்னா துரைராஜுக்கு தான் 10% கமிஷன் 2 கோடி போகும். அது போக டேக்ஸ் எல்லாம் போக இவருக்கு 12 கோடி கைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு 4-5 பம்பராகவே பார்த்திங்கன்னா கடந்த 25 கோடியை வின் பண்ணது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு திருப்பூரை சேர்ந்தவங்க தான், தமிழர் தான். போன வருஷம் எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பர் வின் பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சேலத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ கடைசியாக நடந்த பூஜா பம்பர் பார்த்திங்கன்னா எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணவங்களோட விருப்பத்துக்கு இணங்க தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க அவங்க பேரெல்லாம். போன டைம் யாருன்னு கூட தெரியல. பட் இந்த டைம் 20 கோடி வின் பண்ணது வந்து பெரிய பரிசொகை அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க இவங்க தமிழர் தான் அப்படின்ட்டு. இவருக்கு பார்த்திங்கன்னா 12 கோடி இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வரப்போகிற சம்மர் பம்பர் இது யாருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரில. பட் உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி தான் வருது. இதில் கஸ்ஸிங்கோ எந்த ஒரு கால்குலேஷன் எதுவும் கிடையாது. பட் உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக விழுகு. பட் லக்கு விழுகிற மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ வரப்போகிற பம்பர்கள் பார்த்திங்கன்னா ஏன் அதிகமாக தமிழர்கள் வின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மற்ற மாநிலத்துக்காரங்களாம் கேரளா லாட்ரி மீது அதிக மோகம் கொண்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாக்காரங்களை விட இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க எடுக்கிற சதவீதம் தான் அதிகமாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு வந்து அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு விழுந்துட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். அவங்க எடுக்கிறதுனாலையும் கூட அதிகமாக விழுகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு ப்ரைஸ் அடிக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன முயற்சி டிக்கெட் எடுக்கிறத வச்சுக்கலாம். ஆனால் நான் எல்லாத்தையும் கம்பல் பண்ண விரும்பலை. உங்களுக்கு எடுக்கணும் இல்லை கேரளா அதாவது வேலை விஷயமாக போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கம் ராசி இருக்கா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.